Hi friends, நான் உங்க டாக்டர் அஞ்சலி from Best Laser Dental Clinic and Implant Center வலசரவாக்கம். நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்லு மட்டும் எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பல்லு எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா பல்லுமே வீக்கா இருக்கு, நான் எல்லா பல்லுமே எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சிறந்த முறையில எப்படி பல்லு கட்டுறது, எந்த டென்டிஸ்ட் கிட்ட போறது, என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லார் மனசுலயுமே இருக்கும். சரி, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட தான் விசாரிப்போம். நீங்க பல்லு கட்டிருக்கீங்களா, எந்த டென்டிஸ்ட் கிட்ட போனீங்க, எப்படி பல்லு கட்டினீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் பல்லு கட்டியிருக்கேன், எனக்கு கழட்டி மாற்ற செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4-5 பல்லு கட்ட வேண்டியது இருந்தது, நான் டாக்டர் கிட்ட போனேன், ஒரு பக்கத்து பல்லு சப்போர்ட்லாம் எடுத்து எனக்கு பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து எனக்கு ரீசெண்ட் முறையில் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க, எனக்கு ஃபிக்ஸடாக பண்ணியிருக்காங்க, பக்கத்து பல்லாம் டேமேஜ் பண்ணாமல் எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. எந்த வழியில் பல்லு கட்டுறது, எந்த டென்டிஸ்ட் கிட்ட போகிறது அப்படி யோசிச்சுட்டு நம்ம டென்டிஸ்ட் கிட்டேயே போகாமல் இருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிறந்த முறையில் எப்படி பல்லு கட்டுறது, எது லைஃப் டைம் நிலைக்கும், எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. கலட்டி மாற்ற மாதிரி செட்டு வேண்டாம், பக்கத்து பல்லு டேமேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு பல்லு கட்டக்கூடாது, எனக்கு எந்த பல்லு இல்லையோ அந்த பல்லு மட்டும் ஃபிக்ஸடாக பல்லு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்குது, அதுதான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். சரி, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பல்லுக்குமே வேர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி செயற்கையாக ஒரு வேர் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக கரண்ட்டாக எல்லா கிளினிக்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து கிளினிக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல்லு கட்டணும், இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இம்ப்ளான்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினைப்போம், கிடையாதுங்க. இம்ப்ளான்ட் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப காமன் டெக்னிக் ஆச்சு. யாருக்குமே வந்து கழட்டி மாற்ற செட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, யாருக்குமே வந்து பக்கத்து பல்லு டேமேஜ் பண்ணி பல்லு கட்டணுன்றது விருப்பம் இல்லை. எல்லாருமே அப்டேட்டடாக இருக்காங்க. கிளினிக் வரும்போதே வந்து எனக்கு டென்டல் இம்ப்ளான்ட் முறையில் பல்லு கட்டணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தான் செஞ்சுருப்பாங்க. நம்மள நிறைய பேருக்கு வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டியில் வந்து பிளேட் வைப்பாங்க, இடுப்பில் வந்து பிளேட் வைப்பாங்க. இது எல்லாமே வந்து டைட்டானியம் பிளேட்ஸ் தான். அந்த மாதிரி இது வந்து டைட்டானியம் ரூட், ஆர்டிஃபிஷியல் ரூட், ஓகேங்களா. இது வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மெட்டீரியல். இன்னும் கிளியராக சொல்லணும்னா பயோ கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியல். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு பல்லு மட்டும் கட்டணுமா, உதாரணத்துக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு பல்லு மட்டும் கட்டணுமா, அந்த பல்லுக்கு மட்டும் வேர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே கேப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டென்டல் இம்ப்ளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு கடா பல் கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 பல் வரிசையாக நம்மளுக்கு கட்டணும் அப்படின்னா அந்த 4-5 பல்லுக்கு ஏற்ற மாதிரி வேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம சேர்ந்த போல ஒரு பிரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுவோம், சரிங்களா. அப்போ ஒரு 4-5 பல்லு கட்டணும், அப்போ அதுக்கு எத்தனை இம்ப்ளான்ட் தேவைப்படும், எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், எலும்போட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எத்தனை வேர் தேவைப்படும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுப்போம். 4 பல் அப்படின்னா மேபி எலும்பு குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 3 வேரே போதுமானதா இருக்கும். இல்லை எலும்பு குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா நம்ம 4 வேர் கொடுத்து தான் பல்லு கட்டணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை வேர் தேவைன்றது நம்ம எக்ஸ்ரே பார்த்து டிசைட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம அதுக்கான பிரிட்ஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக பல்லு கட்டணுமா, தாராளமாக பல்லு கட்டலாம். மேலே 12 பல்லு, கீழே 12 பல்லுன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே பல்லு கட்டலாம். அதுக்கும் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், எக்ஸ்ரேல வந்து போன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து எத்தனை இம்ப்ளான்ட் தேவைப்படும் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் பல்லு கட்டுவோம். இம்ப்ளான்ட் பண்ணால் வலி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட எல்லாருக்கும் இருக்கலாங்க. இப்போ ஒரு பல் எடுக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர் ஆயிடுச்சு இல்லையா. நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போய் பல் எடுத்துக்கிறோம். எப்படி எடுக்கிறோம், மருந்து போகிற மருந்து கொடுத்தா அந்த இடம் ஃபுல்லாக மருந்து போயிடும், நம்மளுக்கு வலி தெரியாது, பல்லும் டாக்டர் எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் டென்டல் இம்ப்ளான்ட் கூட, மருந்து போகிற மருந்து கொடுத்துட்டா அந்த இடம் ஃபுல்லாக மருந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இம்ப்ளான்ட் போடும்போது வலியே இருக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பல்லு எடுக்கிறத விட பல்லு கட்டுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரொசீஜர் தான் டென்டல் இம்ப்ளான்ட். இயற்கையாக எப்படி எல்லா பல்லுக்குமே வேர் வந்து எலும்புக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி தான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸும் நம்ம எலும்புக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எலும்புலதே சப்போர்ட் கிடைக்குது இல்லையா, அதனால தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எப்பவும் போல் நல்லா சாப்பிடலாம், பேசலாம், சிரிக்கலாம், எல்லா வகையான சாப்பாடுமே சாப்பிடலாம், எந்த ஒரு ஃபுட்டுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம நேச்சுரல் பல்லில் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னா என்னன்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். Until then, bye, take care.